ஓம் மகாலட்சுமியை நமஹ. ஓம் மகாலட்சுமியை போற்றி. மகாலட்சுமியுடைய காயத்ரி என்ன அப்படின்னா, ஓம் மகாலட்சுமியேச்ச வித்மஹே விஷ்ணு பத்னேச்ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். மகாலட்சுமி அஷ்டகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பாடல், அதனுடைய அர்த்தம், அதனுடைய பலன்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்லோகாவில் பார்க்க போகிறோம். அஷ்டகம் அப்படின்னா 8 பொருள்களை கொண்ட 2 வரிகளில் வர ஸ்லோகம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது எல்லா தெய்வங்களுக்கும் இந்த அஷ்டகம்ங்கிறது இருக்குது. மகாலட்சுமி அஷ்டகத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இது இந்திரனால் மகாலட்சுமியை பற்றி துதித்து பத்ம புராணத்தில் பாடப்பட்டது. இந்த அஷ்டகத்தை 3 முறை ஒரு நாள் படித்தால், அதாவது காலை, மதியம், இரவு அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை படித்தால் அது அவ்வளோ விசேஷமானது, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ இதை நம்ம படித்து பயன்பெறலாம். படிக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் நல்லா நம்ம படிக்கலாம் இல்லையா? முதல் ஸ்லோகாவுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்கசக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, படைப்புடைய மூல காரணங்களாக விளங்குறவளும் ஸ்ரீபீடத்தில் வச்சு சூரர்களால் வணங்கப்படுபவர்களும். ஸ்ரீபீடம்ங்கிறது நமக்கு தெரியும், ஸ்ரீ அப்படின்னாலே மகாலட்சுமின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஸ்ரீபீடத்தில் சூரர்களால் வணங்கப்படுபவள் தான் இந்த மகாலட்சுமி. ஸோ அப்படிப்பட்டவளும் அவளுடைய அழகான கைகளில் சங்கையும் சக்கரத்தையும் கதாயுதத்தையும் வைத்திருப்பவளுமான அந்த மகாலட்சுமியை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். அடுத்தது, நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. இங்கே நமஸ்தே கருடாரூடினா கருட வாகனத்தில் அமர்ந்திருப்பவளும். கருட வாகனம் யாருடையது? விஷ்ணுவுடையது இல்லையா? விஷ்ணுடைய பத்னி தானே மகாலட்சுமி. ஸோ கருட வாகனத்தில் அமர்ந்திருப்பவளும் கோலாசுர பயங்கரி, கோலாசுரர்கள் மகாலட்சுமி பார்த்தா பயப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயானவளும் நம்முடைய சகல பாவங்களையும் சர்வ பாப ஹரே தேவி, சர்வ பாப ஹரே, நம்மளுடைய பாவங்களை அழிப்பவளுமான அந்த மகாலட்சுமியை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். அடுத்தது, சர்வக்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. பார்க்கும்போது இதை கேட்ட உடனேயே அந்த நம்ம தெரிஞ்சுக்கலாம், துக்கத்தை எல்லாம் நீக்குபவள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அனைத்தையும் அறிந்தவள், அனைத்து வரங்களையும் கொடுப்பவள், எல்லாமே அவர்களுக்கு தெரியும், அதே மாதிரி எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடியவளுமான, அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த துஷ்ட குணங்களை அழிப்பவளும். துஷ்ட குணங்கள் அப்படின்னா என்ன? நம்மக்கிட்ட இருக்கிற கோபம், பொறாமை, அப்புறம் நம்ம மற்றவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த மாதிரியான துஷ்ட குணங்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியவளும் துக்கங்களையும் அழிக்கக்கூடியவளுமான அந்த மகாலட்சுமி தாயை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். அடுத்தது, சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சாதனைகள் புரிந்து நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய அளவுக்கு ஒரு புத்தியை தருபவளும், அதே மாதிரி இந்த உலகத்தில் செழிப்பாக வாழறதுக்கு, செல்வ செழிப்போடு வாழ்ந்து அவளுடைய பாத கமலங்களை எல்லாருக்கும் காசு மேலே ஆசை உண்டு இல்லையா? எல்லாருக்கும் காசு வரணும், பணம் வரணும், தேவைக்கேற்ப எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு வேற கூடுதலாக வேணும், இதுலேயும் பேராசை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரியான மக்களை, இந்த மாதிரியான இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அருள்பவளும், அவருடைய பாத கமலங்களை நாம் அடைய விரும்புவோம் இல்லையா? அப்போ தான் நமக்கு செல்வங்கள் சேரும்னு. ஸோ அந்த மாதிரியானவளும், அந்த மந்திரங்களுடைய சூட்சும சுரூபமாக விளங்குபவளும்
அந்த மகாலட்சுமி தாய். ஸோ அந்த மாதிரியான மகாலட்சுமி தாயை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். அடுத்த ஸ்லோகா, ஆத்யந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆதியும் அந்தமும் இல்லாதவளும் எல்லா விஷயங்களுக்கும் பின்னால் இருப்பவளும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பணம் காசு இல்லாமல் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சூத்திரதாரியாக இருந்து சகல விஷயங்களுக்கும் பின்னால் இருந்து யோகமாக பிறந்தவளும். அவள் யோகமாக பிறந்தவள் தானே, பார்க்கடலிலிருந்து உதிச்சவளாச்சு. யோகமாக பிறந்தவளும் அந்த யோகத்தாலேயே இணைந்தவளுமான, அந்த யோகத்தால் தான் அந்த பெருமாளையே அடைஞ்சா. ஸோ அந்த மாதிரியான இந்த பார்க்கடல்லையே இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி யோகமயமான அவளை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். அடுத்த ஸ்லோகா, ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்தூல சூக்ஷ்மம், ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய, சூக்ஷ்ம வடிவத்திலே இருக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் ஆதார சக்தியாக விளங்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை அந்த பயங்கரமான வடிவத்தில் மகாசக்தி மகோதரே, பயங்கரமான அந்த ருத்ரிணியாக அவள் இருக்கிறாள். அப்படிப்பட்டவளுமான பெரும் சக்தியினுடைய பிறப்பிடமாகவே விளங்கக்கூடிய சர்வ பாப ஹரே தேவி, எல்லா விதமான பாவங்களையும் அழிக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை நான் வணங்குகிறேன். இதுதான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். அடுத்த ஸ்லோகா, பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. பத்மாசனத்தில், அதாவது பத்மம் என்றால் என்ன? தாமரை. தாமரை பூவில் அமர்ந்திருப்பவள் தான் மகாலட்சுமின்னு நமக்கு தெரியும். அந்த பத்மாசனத்தில், அந்த பத்மத்தில் அமர்ந்திருக்கும் அந்த மகாலட்சுமி தாய் எப்படி இருக்கிறாள்னா, சாந்தமான வடிவில் இருக்கிறாள். சாந்தமாக இருக்கக்கூடிய அந்த சாந்தம் தவழும் அந்த முகத்தை கொண்டு அமர்ந்திருப்பவளும், உயர்ந்த பிராமணியாக விளங்குபவளும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கடவுளாகவும் தாயாகவும் விளங்குபவளுமான அந்த மகாலட்சுமியை நான் வணங்குகிறேன். இதுதான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். அடுத்தது, ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே ஜெகஸ்திதே ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரேனா, ஸ்வேதா அப்படின்னா வெள்ளை நிறமான அப்படின்னா, வெள்ளை நிறம், தூய்மையான. வெள்ளைங்கிறது என்ன? தூய்மையினுடைய அம்சம் தான் வெள்ளை இல்லையா? ஸோ தூய்மையான அம்சம் உள்ள அந்த வெள்ளை உடையை அணிந்திருப்பவளும், பலவிதமான ஆபரணங்களை அணிந்திருப்பவளும், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தாய்க்கு தாயாக இருப்பவளுமான, நம்மை காப்பவளுமான அந்த மகாலட்சுமியை நான் வணங்குகிறேன். இதுதான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். அடுத்தது, மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் யஃப் படேத் பக்திமான் நரஹ சர்வசித்திமவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா ஏககாலே படே நித்யம் மகாபாபவிநாசனம் द्विकालं यः पडे नित्यं धनधान्य समन्वितः त्रिकालं यः पडे नित्यं महाशत्रुविनाशनं மகாலட்சுமீர்பவே நித்யம் பிரசன்ன வரதா சுபா. இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த மந்திரத்தை, இந்த அஷ்டகத்தை, இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை பக்தியோட தினமும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சகல விதமான சம்பத்துக்களை, சகல விதமான செல்வங்களையும் பெற்று அந்த மகாலட்சுமி தாயின் காலடியை அடைவார்கள். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகானுடைய முதல் பாதியினுடைய அர்த்தம். அடுத்ததுன்னா,
இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை சொன்னால், ஏககாலே படேன் நித்தியம் அப்படின்னா ஒரு தடவை சொன்னால், அதாவது காலையில் மட்டும் சொல்லிட்டு வந்தா அனைத்து பாவங்களும் நீங்கும். இந்த ஸ்லோகாவை காலையில் ஒரு முறை சொன்னால் அனைத்து பாவங்களும் நீங்கும். ஏககாலே படே நித்தியம் சர்வ பாப விநாசனம் த்விகாலம் படே நித்தியம் தனதானிய சமன்விதக. 2 வேளை சொன்னால், காலையிலையும் சாயங்காலமும் 2 முறை சொன்னால் உங்களுக்கு தனமும் தானியமும் சேர்ந்து உங்கள் வீட்டில் வரும். உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்கும். திரிகாலம் படே நித்தியம் மகா சத்ரு விநாசனம். உங்களுக்கு சத்ருக்கள் இருந்தால் இந்த ஸ்லோகத்தை 3 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை இதை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிகளே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அந்த மகாலட்சுமி தாயானாலும் உங்களுக்கு எதிரிகளே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, அந்த எதிரிகள் எல்லாம். ஸோ தினம் நாம் இதை கூறி வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அருள் பொங்கிய அந்த சாந்த வடிவத்திலான அந்த மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அவங்களுடைய அனுகிரகத்தை நாம் பெறணும்னா இந்த ஸ்லோகத்தை, இந்த அஷ்டகத்தை நம்ம தினமும் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஓம் மகாலட்சுமியை நமஹ.